ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு இந்தியா ஸ்போர்ட்ஸ். நான் உங்கள் ஷரத். ப்ரீமியம் கிரேட் காஷ்மீர் லோஸ் பேட்ச் பார்த்துட்டு இருக்கோங்க. அதில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பேட்டு தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எஸ்எஸ்லேருந்து கிளாடியேட்டர் அப்படின்னாலும் நமக்கு அந்த படத்துல எப்படி இருக்கும் அதே மாதிரி ஒரு வெயிட்டான ஒரு பேட்டு தான் எடுத்திருக்கேன். இந்த பேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ப்ரீமியம் கிரேட் கேஷ் உள்ளவங்க, அதனால் உங்களால் ஈஸியாக ஸ்டிச் பாலுமே அடிக்கலாம். நீங்கள் பிகினர் ஸ்டிச் பால் ஆடிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த பேட் அப்படிங்கிறது 100% ரெக்கமெண்டபிள். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 1 2 3 4 5 6 7 8 ஸ்ட்ரெயிட் கிரீன்ஸ் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு 44 mm ஸ்பைனு, பாட்டம் வந்து 30 mm. ஒரு ஹெவி டியூட்டியான பேட்டு தான். நம்மகிட்ட இருக்கிற எல்லா பேட்டும் வந்து 1100லேருந்து 1200 ரேஞ்சுக்குள்ளே தாங்க இருக்குது. அதனால் உங்களுக்கு பேட் வந்து ரொம்ப லைட் வெயிட்டாகவும் இருக்கும். இல்லை உங்களுக்கு பேலன்சிங்காக ஒரு பேட் வேணும் அப்படின்னா நம்மகிட்ட அஃபோர்டபுளாக இருக்குங்க. அண்ட் இந்த பேட்டெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ப்ரீமியம் கிரேட் அப்படிங்கிறனால உங்களுக்கு ஈஸியாக வந்து 2 to 3 இயர்ஸ் வந்து ஹார்ட் ஹிட்டிங் ஆப்ஷனுக்கு பயங்கரமாக இருக்கும். நீங்கள் ரஃப் அடி அடிக்கிறதுக்கு இந்த மாதிரி காஷ்மீர் லோ பேட்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் அதே மாதிரி கார்க் பால் ஆடுறவங்களுக்கு இந்த பேட் வந்து ஒரு பேரடைஸ் தான் சொல்லலாம். ஒரு திக் பாட்டம் இருக்கிறனால உங்களுக்கு சின்ன கிரவுண்ட்ஸ் தான் இருக்கும் கார்க் பால். அதனால சிக்ஸஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹெவி டியூட்டியான சிக்ஸஸ் அடிக்கலாம். கைரன் போலாட், ஆண்ட்ரர் ரசில் மாதிரி ஒரு ஹெவி சிக்ஸஸ் அடிக்கணும் அப்படின்னா எஸ்எஸ் வந்து இந்த கிளாடியேட்டர் பேட் நீங்கள் வாங்கிக்கலாம்.